வெல்கம் டு நாத்தனார் கிச்சன். இன்றைக்கி சுவையான காரசாரமான கருவாட்டு குழம்பு பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ கருவாட்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இது சுடு தண்ணியில் கருவாடை ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு புளி தண்ணி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். வெங்காயம், பூண்டு, தக்காளி, மிளகாய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது எப்படி குழம்பு வைக்கலான்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துருக்கோம். நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தான் இதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கோம். கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கிட்டணும். வெந்தயமும் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா செவக்க பொரிஞ்சிடணும். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு 20 பல்லு பூண்டை இடித்தும் பாதி முழுசாகவும் சேர்த்து அதில் போட்டுக்கிறலாம். இப்போ பூண்டு லைட்டாக வதங்கின உடனே ஒரு 200 கிராம் அளவு சின்ன வெங்காயம் பாதியாக கட் பண்ணது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறணும். சின்ன வெங்காயம் சேர்த்தோன்னா தான் கருவாட்டு குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு வெங்காயம் சேர்க்கையில் அதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிக்கிறணும். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். இது கூடயே பச்சை மிளகாய் ஒரு 5-6 சேர்த்துக்கிறணும். மீன் குழம்பு கருவாட்டு குழம்புகளுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டோன்னா அதோட வாசனை டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு ப்ரௌன் கலராக கொஞ்சம் வதங்கணும். இப்போ இது கூடயே 3 தக்காளி பழம், மீடியம் சைஸ் தக்காளி பழம் 3 நல்லா பழுத்த பழம் கட் பண்ணி இப்போ சேர்த்துக்கிட்டோம். இப்போ அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறணும். நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துக்கிறணும். கருவாட்டிலையும் கொஞ்சம் உப்பு இருக்கும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் வதங்கினதும் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடயே கத்திரிக்காய், முருங்கைக்காய் சேர்த்து நல்லா வதக்கணும். காய் வதங்கையிலே தக்காளி இன்னும் நல்லா மசிஞ்சு வேக ஆரம்பிச்சிடும். அந்த அளவுக்கு நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காய்கள் சேர்த்துக்கிறலாம். இல்லாட்டி பூண்டு வெங்காயம் கருவாடு போட்டு கூட வச்சுக்கிறலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போடையில் இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கிறணும். இது குழம்பு நல்லா மறுநாள் சாப்பிட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. மீன் குழம்பு எப்படியோ அதே மாதிரி தான் இதுவும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதையும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு. தக்காளி நல்லாவே மசிஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்துடணும். இந்த காயும் அந்த எண்ணெயில் வதங்கையில் அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்குருவோம். இது எதுக்குன்னா நம்ம கருவாட்டு குழம்புன்றதுனால கவிச்சி சுமல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி தான் இது சேர்த்துக்கிறோம். நம்ம குழம்பு மசாலா பொடி தான் சேர்க்க போகிறோம். இது கருவாட்டு குழம்புன்றதுனால மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காரத்துக்காண்டி 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ இது கூடயே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் குழம்பு மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். கடைப்பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பொடி காரம் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிறலாம். மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். புளிப்பு சுவையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கணும் கருவாட்டு குழம்புக்கு. அப்போ தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ மசாலாக்கள் எல்லாத்தையுமே காய்களோட எண்ணெயில் நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி வதக்கையில் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சு அந்த தண்ணியை ஊற்றிருக்கேன். பாதி அளவு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு டேஸ்ட்டு பார்த்துக்கிட்டு புளிப்பு கரெக்டாக இருந்தால் ஊற்ற தேவையில்லை. பத்தலைன்னா மீதி இருக்கிற தண்ணியும் நம்ம சேர்த்து ஊற்றிக்கிறணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இது கூடயே மிச்ச புளி தண்ணியும் ஊற்றியாச்சு. இது கூட உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்காண்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறணும். அந்த காய் எல்லாமே வேகிறதுக்காண்டி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறணும். ரொம்ப சேர்க்க தேவையில்லை. ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறணும். அந்த காய்கள் வெந்து அந்த தண்ணி ஓரளவுக்கு வற்றணும். நல்லா இப்போ மூடி போட்டு மூடி வச்சிட்டோம். இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்துடணும். காய்களும் நல்லா 3/4 பதத்துக்கு மேலேயே நல்லா வெந்துடும். ஏற்கனவே எண்ணெயிலையும் வதங்கியிருக்கு. இப்போ வேக வச்சு எடுத்துட்டோம். நான் ஒரு 150 கிராம் அளவு கருவாடு எடுத்திருக்கேன்.
திருக்க கருவாடு இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. அது மாதிரி குழந்த பிறந்தவங்க எல்லாருமே இது அதிகமாக கொடுப்பாங்க. பால் நல்லா சுரக்கும். இந்த கருவாடு ரொம்பவே நல்லது. இப்போ கருவாடை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குழம்பு நல்லா வெந்துருச்சு. கருவாடு நல்லா உடையாமல் நல்லா இருக்குது. நம்மளோட சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.